வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு சிறக்க அயல்நாட்டுக்கு சிறகு விரிக்கிறேன். அமெரிக்கா பயணம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அவதூறு வழக்கு செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சிறப்பு நீதிமன்றம். தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தொடர் தாக்குதல். துரை வைகோ கண்டனம். அண்ணாமலை ஒரு விட்டில் பூச்சி, கடுமையாக விமர்சித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். தமிழகத்தில் வரும் 30ஆம் தேதி வரை வெளுக்கப் போகும் கனமழை, வானிலை மையம் எச்சரிக்கை. தமிழ்நாடு சிறக்க அயல்நாட்டுக்கு சிறகு விரிக்கிறேன், உங்கள் வாழ்த்துக்களுடன் பறக்கிறேன் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இன்று தொடங்கி செப்டம்பர் 14ஆம் தேதி வரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா பயணம் மேற்கொள்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடல் கடந்து சென்றாலும் கவனம் எல்லாம் தமிழ்நாட்டில்தான் இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க வாழ் தமிழர்களை சந்திப்பது தனக்கும் அவர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சியாக அமையும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு பயன்பெறுவதற்கான பயணங்களில் ஒன்றாக அமெரிக்காவுக்கு பயணிக்கிறேன் எனவும், குறுகிய இடைவெளியில் தமிழ்நாடு அரசின் நிர்வாக பணிகள் தொய்வின்றி தொடர அமைச்சர்கள் அதிகாரிகள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். திமுக எம்பி தயாநிதி மாறன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் மீது தொடர்ந்து அவதூறு வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 19ஆம் தேதி ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மக்களவை தேர்தல் 2024 பரப்புரையின் போது மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செலவிடவில்லை என எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்த தயாநிதி மாறன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எழும்பூர் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்திருந்தார். பின்னர் இந்த வழக்கு எம்பி எம்எல்ஏக்கள் வழக்குகளை விசாரிக்கும் சென்னை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் இவ்வழக்கானது விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவதூறு வழக்கில் தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டினை தான் மறுப்பதாக தெரிவித்தார். இதையடுத்து இவ்வழக்கை செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து எம்பி எம்எல்ஏக்கள் வழக்குகளை விசாரிக்கும் சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தொடர் தாக்குதலுக்கு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் சூறைக்காற்று காரணமாக மீன்பிடிக்க செல்ல விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டதை அடுத்து 5000த்திற்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் 26ஆம் தேதி மீன்பிடிக்க சென்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் தலைமன்னார் தனுஷ்கோடி கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை தடுத்து நிறுத்திய இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ஒரு விசைப்படகையும் அதில் பயணித்த 8 மீனவர்களையும் சிறைப்பிடித்து இலங்கை கடற்படை முகாமுக்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருவதாக செய்திகள் வெளியாகி இருப்பதாக துரை வைகோ தெரிவித்துள்ளார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த 11 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடல் படையினர் கைது செய்துள்ளதையும் துரை வைகோ நினைவு கூர்ந்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுவையைச் சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், அதோடு மீனவர்களின் படகுகளை பறிமுதல் செய்து அரசுடைமையாக்கி தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை இலங்கை அளித்து வருவது கண்டனத்துக்குரியது எனவும் துரை வைகோ தெரிவித்துள்ளார். அந்த மீனவர்கள் பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டியது அவசியம் என தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளதையும் துரை வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது நடத்தப்படும் தொடர் தாக்குதல்களையும் மீனவர்கள் கைது செய்யப்படுவதையும் வேடிக்கை பார்ப்பது வேதனை தருவதாகவும் துரை வைகோ தெரிவித்துள்ளார். மீனவர்கள் விவகாரத்தில் இந்திய அரசு அலட்சிய போக்குடன் இருப்பதை கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வைகோ மாநிலங்களவையில் எடுத்துரைத்ததையும், நாடாளுமன்றத்தில் பேசும்போது தான் இந்திய அரசின் பாராமுகத்தை கண்டித்து தனது கண்டனத்தை பதிவு செய்ததாகவும் துரை வைகோ தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரின் இத்தகைய அட்டூழியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஒன்றிய அரசு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று துரை வைகோ வலியுறுத்தியுள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு வீட்டில் பூச்சி என்றும் 7 ஜென்மம் எடுத்தாலும் அவரால் அதிமுகவை அழிக்க முடியாது என அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் செய்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் அதிமுக நிர்வாகிகள் இடையேயான மோதல் நாளுக்கு நாள் முற்றி வருகிறது. எடப்பாடி பழனிசாமி குறித்து அண்ணாமலை பேசியதற்கு அக்கட்சியின் நிர்வாகிகள் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அண்ணாமலையை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். ஒரு கட்சியுடைய ஒரு பொதுச் செயலாளர்
2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்துடைய ஒரு தலைவர். ஆனால் ஒரு மேனேஜர் போய் 2 கோடிக்கு மேற்பட்ட தலைவர்கள் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தையும் அதனுடைய பொதுச்செயலை இழிவுபடுத்துறாரு சொன்னால், இந்த விட்டில் பூச்சி எல்லாம் இந்த கடைசி காலத்தில் என்ன ஆகுன்னா, இந்த பல்பு பெரிய அளவுக்கு பிரகாசமாக எரியும், அப்புறமா தான் டப்புன்னு ஃபியூஸ் போயிடும். அந்த மாதிரி ஃபியூஸ் போன அண்ணாமலையாக தான் இன்றைக்கி நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. அதில் இந்த வாய்ஜாலம், இந்த உதாறு, இந்த சவால் விடுறது, இதெல்லாம் பேச்சோடு தான் உங்களுக்கு அடங்கும். எந்த காலத்திலும் சரி, ஆட்சின்றது உங்களுக்கு ஒரு பகல் கனவு தான், ஒரு காணல் நீர் தான். கோட்டை பக்கமே வர முடியாது. அதோட ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட உங்களால் ஜெயிக்க முடியாது. தமிழ்நாட்டில் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக செப்டம்பர் 2 வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் குரங்கம்மை பாதிப்பு இதுவரைக்கும் எதுவும் இல்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் குரங்கம்மை நோய்க்காக சிகிச்சை அளிக்க அமைக்கப்பட்டுள்ள 10 படுக்கைகள் கொண்ட தனி சிறப்பு வார்டை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் குரங்கம்மை பாதிப்பு இதுவரைக்கும் எதுவும் இல்லை எனவும், குரங்கம்மை கண்டறிய சிறப்பு மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில் இந்தியாவை பொறுத்தவரை எங்கும் குரங்கம்மை பாதிப்பு என்பது இருப்பது கண்டறியப்படவில்லை. குறிப்பாக தமிழ்நாட்டிலும் முழுமையாக கண்டறியப்படவில்லை என்றாலும், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பன்னாட்டு விமான நிலையங்கள் இருக்கிற சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய 4 நகரங்களிலும், சென்னையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், மதுரையில் ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், திருச்சியில் கியாபே விஸ்வநாதம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், கோவையில் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் குரங்கம்மைக்கு என்று சிறப்பு வார்டுகள், பிரத்யேகமான சிறப்பு வார்டுகள் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்கியதில் மீனவர்கள் நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்கொள்ளையர்கள் அத்துமீறி இந்திய கடல் பகுதிக்குள் நுழைந்து தமிழ்நாடு மீனவர்களை தாக்கி பொருட்களை கொள்ளையடித்து செல்லும் சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த செருதூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த தங்கதுரை, அவரது மகன் மணிகண்டன் பிரபு, கங்காதரன் உள்ளிட்ட 9 பேர் கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் மீது கோடியக்கரை தென்கிழக்கு பகுதியில் இருந்து 3 படகுகளில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அப்போது அங்கு அரிவாள், கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் அத்துமீறி மீனவர்களின் படகுகளில் ஏறினர். பின்னர் நாகை மீனவர்களின் படகுகளில் இருந்து என்ஜின், GPS, வாக்கி டாக்கி, வலை, செல்போன் உள்ளிட்ட 4 லட்சம் மதிப்பிலான மீன்பிடி உபகரணங்களை திருடிச் சென்றனர். இலங்கை கடற்கொள்ளையர்களின் தாக்குதலால் காயமடைந்த மீனவர்கள் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டத்தில் மாயாவதி மீண்டும் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் செயற்குழு தேசிய அளவிலான மூத்த நிர்வாகிகள், அனைத்து மாநிலங்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவராக மீண்டும் மாயாவதி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2003ஆம் ஆண்டு முதல் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவராக மாயாவதி பதவி வகித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச அரசியல் கல்வி பயில்வதற்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டன் செல்கிறார்.
பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் கல்வி பயில்வதற்காக லண்டன் புறப்படுகிறார். சென்னை விமான நிலையத்தில் இருந்து விமானம் மூலம் லண்டன் செல்லும் அண்ணாமலை லண்டனில் உள்ள புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் வரும் செப்டம்பர் 2ஆம் தேதி முதல் தொடர்ந்து 13 வாரங்கள் சர்வதேச அரசியல் கல்வி தொடர்பான படிப்பை பயில உள்ளார். அக்டோபர் இறுதியில் மீண்டும் தமிழ்நாடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பாஜக மாநில தலைமை பொறுப்புகளை அண்ணாமலை லண்டனில் இருந்தபடி கட்சியின் பொறுப்புகளை கவனித்துக் கொள்வார் எனவும் வாரத்துக்கு ஒருமுறை வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக கட்சி செயல்பாடுகளை கவனித்து வருவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் நடைபெற்ற 5வது சர்வதேச கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 43 மாணவர்கள் தங்கம், வெள்ளி, வெண்கலம் வென்று சாதனை படைத்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் 5வது சர்வதேச அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. பெங்களூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழ்நாடு திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 23 மாணவர்கள் தங்கப்பதக்கம் வென்றனர் மற்றும் 11 மாணவர்கள் வெள்ளிப் பதக்கங்களையும் 9 மாணவர்கள் வெண்கல பதக்கங்களையும் வென்றனர். தமிழகத்தின் சார்பில் கலந்து கொண்டு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்த மாணவ மாணவிகளுக்கு பழவேற்காடு பகுதி பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து மரியாதை செலுத்தினர். பழவேற்காடு பேருந்து நிலையத்தில் மாணவர்களுக்கு மாலை அணிவித்து சால்வை போர்த்தி பட்டாசு சத்தத்துடன் ஊர்வலமாக சென்றனர். கர்நாடகாவில் நடந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன் பழவேற்காடு மாணவர்கள் 43 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் கலந்து கொண்டோம். இதில் கோல்டு மெடலிஸ்ட்டில் 23 கோல்டு மெடலிஸ்ட் எடுத்தோம். சில்வர் மெடல் 11 சில்வரு, பிரான்ஸ் மெடல் 9 பிரான்ஸ் எடுத்து ஓவரால் சாம்பியன்ஷிப் லிஸ்ட்டில் பழவேற்காடு திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு தான் செகண்டாக ஸ்டேஜில் கூப்பிட்டு மரியாதை செலுத்தினாங்க. பல்வேறு நாடுகளில் கலந்து கொண்டாங்க, பல்வேறு ஸ்டேட்டுகள் கலந்தாங்க. இதில் ஓவராலில் நம்ம தான் 2ஆவதாக வந்தோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு மரியாதை செலுத்தி நம்ம ஓவரால் சாம்பியன்ஷிப் கோப்பையும் கொடுத்துட்டு உற்சாகப்படுத்தி அங்கேயே நமக்கு நல்ல ஒரு வரவேற்பை கழித்து நம்ம பஸ்ஸெல்லாம் கொடுத்து நல்லா முறையாக ரயில்வே ஸ்டேஷனை நம்ம அனுப்பிச்சி விட்டு நல்ல முறையாக நம்ம சென்ட் பண்ணிவிட்டாங்க இங்கே. ஸோ அது வந்த பிறகு நம்ம ஆளுங்கள்லாம் நமக்கு ரொம்ப உற்சாகம் கொடுத்துட்டு ஸோ ஊர் தலைவர் நானூல் சார் இருக்கார், நம்ம எங்கள் ஊர் தலைவர் அரங்கப்பூர் தலைவர் வந்திருக்காங்க. ஸோ எல்லாமே பலர் எல்லாரும் எங்களுக்கு நல்ல முறையாக வரவேற்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. எங்கள் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடு தழுவிய ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட காங்கிரசார் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கூட்டு நாடாளுமன்ற குழுவுடைய விசாரணை இந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்திய நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அது குறிப்பாக ஓபிசி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இந்த 2 கோரிக்கைகளையும் இந்திய அளவிலே இன்றைய தினம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் புதுவையிலே இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, மாநில அரசினுடைய நிர்வாக சீர்கேட்டை இந்த இடத்திலே எடுத்து சொல்லி மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்திலே நிலைப்பாடு. அதைத்தான் இந்த தினம் செய்தோம். வாணியம்பாடியில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் கட்டிடத்தில் இரும்பு பொருட்களை திருடிச் செல்ல முயன்ற நபரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இருந்து திருப்பத்தூர் செல்லும் சாலையில் உள்ள எம்ஆர் ஷெட் என்ற இடத்தில் பாலசுப்ரமணியம் என்பவர் புதிய வணிக வளாக கட்டிடம் ஒன்றை கட்டி வருகிறார். இந்த நிலையில் மதுபோதையில் இருந்த இளைஞர் ஒருவர் அந்த கட்டிடத்தில் நுழைந்து கட்டிடத்தில் உள்ள 3 இரும்பு ஜாக்கிகளை கலற்றி எடுத்துச் செல்ல முயன்றுள்ளார். அப்போது அங்கு கட்டிட உரிமையாளர் வந்தபோது அவரை பார்த்து தப்பி ஓட முயன்ற அந்த இளைஞரை கட்டிட உரிமையாளர் பிடித்துள்ளார். அப்போது அங்கு பொதுமக்கள் ஒன்று கூடி அந்த இளைஞரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வாணியம்பாடி நகர போலீசார் அந்த இளைஞரை மீட்டு விசாரணை செய்த போது அவர் கிரிசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த பாண்டியன் என்பதும் அவர் மதுபோதையில் திருட முயன்றதும் தெரியவந்தது. அதன் பின்னர் பொதுமக்களிடமிருந்து அந்த இளைஞரை மீட்ட போலீசார் வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். திருட முயன்ற இளைஞரை பிடித்து பொதுமக்கள் தாக்கி போலீசாரிடம் ஒப்படைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். காட்பாடி விடிகே நகர், அன்னை நகர் பகுதி மக்கள் சாலை வசதி செய்து தரக்கோரி அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலையில் குறுக்கே கற்களை வைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காட்பாடி போலீசார் அப்பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறிய பின் போராட்டம் கைவிடப்பட்டது. அதிமுகவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி கே பழனிசாமி குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவதூறாக பேசி வரும் செயலை கண்டித்து மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ்.எம். சுகுமார் தலைமையில் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக வெற்றி கழகத்தின் கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி தராமல் தங்களை அலைக்கழிப்பதாக தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் திருப்பூர் மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளித்தனர். கடந்த 22ஆம் தேதி வியாழக்கிழமை தமிழக வெற்றி கழக தலைவர் மாநில பொதுச் செயலாளர் தலைமையில் தளபதி அவர்கள் கொடியேற்று விழா நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக நாங்கள் வசிக்கும் திருப்பூர் பகுதியில் கொடிக்கம்பம் அமைப்பதற்காக மாநகராட்சியிடம் முறையாக அனுமதி கோரினோம். காவல் நிலையத்துக்கு சென்றபோது இதுக்குண்டான அனுமதி மாநகராட்சி தான் வழங்க வேண்டும் என்று கூறினார்கள். பிறகு நாங்கள் மாநகராட்சியிடம் அனுமதி வாங்கும்போது எந்த ஒரு கட்சிக்கும் முறையாக நாங்கள் அனுமதி தருவது கிடையாது. அவர்கள் வைப்பார்கள், எலெக்ஷன் நாம்ஸ் வந்தால் மட்டும் அவங்க எடுத்துருவாங்க, நீங்கள் அதே இதை ஃபாலோ பண்ணுங்க வச்சுக்கன்னாங்க. நம்ம அதுக்குண்டான வேலையை ஆரம்பித்தோம். காவல்துறை மறுபடியும் நீங்கள் முறையாக அனுமதி வாங்கி லெட்டர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அனுமதி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது ஒரு சைக்கிளிங்காக சுத்த விட்டே இருக்கிறாங்க. நம்ம மாநகராட்சி போகிறோம், ஸ்டேஷன் போகிறோம், மாநகராட்சி போகிறோம், இப்படி நம்ம அலைக்கழிச்சிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு முறையாக நம்ம அனுமதி வாங்கணும். மறுபடியும் கமிஷனர் ஆஃபீஸ் தளபதியும் அண்ணனும் சொன்ன மாதிரி கமிஷனர் ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸில் நம்ம மனு கொடுக்குறோம். இதுக்கு மேலே எப்படி அந்த மனு பரிசீலனை பண்ணி எங்களுக்கு இடம் வழங்குவாங்க நம்புகிறோம். ஜனநாயகத்தின் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை எங்களுக்கு அந்த இடம் கொடுப்பாங்க நம்புகிறோம். வேலூர் மாவட்டம் வேலூரில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மற்றும் ஊரிசு கல்லூரி இணைந்து தேசிய கண் தான தினத்தை முன்னிட்டு கண் தான விழிப்புணர்வு ஊர்வலம் மற்றும் கண் தானத்தின் அவசியம் குறித்த கூட்டமும் பேராசிரியர் திருமாறன் தலைமையில் நடைபெற்றது. இதில் எம்பெருமாள், கோபிநாத், டாக்டர் ஐசக் அபிராம் ராய் மற்றும் தியாகராஜன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த செய்யூர் தொகுதிக்கு உட்பட்ட நெடுமரம் கிராமத்தில் வசிக்கும் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என மக்களிடையே சுமார் 40க்கும் மேற்பட்டோர் சிறுநீரக கோளாறு உள்ளதாக கூறப்படுகிறது. 30க்கும் மேற்பட்டோர் டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 15க்கும் மேற்பட்டோர் சிறுநீரக கோளாறில் இருந்துள்ளனர். 30 வயது உடைய ஒருவரும் மருத்துவமனையில் சிறுநீரக கோளாறு காரணமாக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். குடிக்கும் குடிதண்ணீர் சுத்தம் இல்லாத காரணத்தால் இதுபோன்ற நோய் தொற்று ஏற்படுவதால் துறை சார்ந்த அதிகாரிகளின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை எடுத்து வருகின்றனர். கிட்னி ஃபெயிலியர் அதிகமாக இருக்குது, ஸ்டோன் ப்ராப்ளமும் அதிகமாக இருக்குது. எல்லாம் வயிறு வலின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்களுக்கு ஸ்டோன் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. நெடுமரத்தில் 100க்கு 50 பேருக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் போயிட்டு செக் பண்ணி பார்க்கல. கண்டிப்பாக உங்களுக்கு 3 mmல ஸ்டோன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எங்களுடைய தண்ணியில் பொட்டாசியம் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால இந்த தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆய்வு பண்ணி. ஆனால் எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் இந்த தண்ணி தான் நாங்கள் குடிச்சுன்னு இருக்கோம். ஏன்னா இங்கே தண்ணி வேறு எதுவுமே கிடையாது. நாங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான். எவ்வளோ வாட்டரும் எங்களால் வாங்கி வைக்க முடியாது. இந்த நிலைமையில் தான் நாங்கள் இருக்கோம். இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் தான் வேலை செஞ்சேன். அப்போ நான் பார்க்கும்போது நெடுமரத்தில் வர பேஷண்ட்டு மட்டும்தான் எல்லாருக்கும் கிட்னி ப்ராப்ளமே இருக்கும். அப்போ டாக்டர் சொல்வார், ஏம்மா உங்கள் ஊரில் மட்டும் இவ்வளோ கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் எதனால் இப்படி வருதுன்னே உங்களுக்கு தெரியாதான்னு. தெரியலிங்க சார், ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியலிங்க சார்னு. இல்லைம்மா உங்கள் ஊர் தண்ணி முதல்ல போய் ஆய்வு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி நீங்கள் டயாலிசிஸு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, இதே மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் போய் நிற்பீங்க. இப்போ உங்கள் சந்ததி போயிடுச்சுன்னா அடுத்த சந்ததிக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் நீங்கள் பார்த்த எல்லா ஊர்லேயும் பார்த்ததுலேயே நெடுமரத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் கிட்னி ப்ராப்ளமே அதிகமாக இருக்குது. உங்களால் தண்ணி தான் பிரச்சனை. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு கவர்மெண்ட்டில் போயிட்டு மனு எழுதி கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கவர்மெண்ட்டில் உங்களுக்கு சரி பண்ணி தருவாங்க. ஆனால் நாங்களும் நிறைய ஆஃபீஸர்களுக்கு போயிட்டு கடிதம் எழுதி கொடுத்துருக்கோம். ஆனால் யாருமே அதை பற்றி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. கமலா ஹாரிஸ் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அமெரிக்காவுக்கு பேரழிவு ஏற்படும் என்று எக்ஸ் வலைதள உரிமையாளர் எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எலான் மஸ்க் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், அதிபராக டொனால்டு டிரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஜனநாயகத்தையும் அமெரிக்காவையும் காப்பாற்றுவார் என குறிப்பிட்டுள்ளார். கமலா ஹாரிஸ் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அமெரிக்காவுக்கு பேரழிவு ஏற்படும் எனவும் தனது வார்த்தைகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் எனவும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு சிறக்க அயல் நாட்டுக்கு சிறகு விரிக்கிறேன். அமெரிக்கா பயணம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அவதூறு வழக்கு செப்டம்பர்
டிசம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சிறப்பு நீதிமன்றம். தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தொடர் தாக்குதல். துரை வைகோ கண்டனம். அண்ணாமலை ஒரு விட்டில் பூச்சி, கடுமையாக விமர்சித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். தமிழகத்தில் வரும் 30ஆம் தேதி வரை வெளுக்கப் போகும் கனமழை, வானிலை மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.